இந்த குட்டி ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு க்யூட்டான க்ரோஷே ஹேர்பேண்ட் செய்யலாமா? அதுக்கான எல்லாமே நான் க்ரோஷே பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்யூட்டான ரெட் மினி பவ் கிளிப் ரொம்பவே அழகாக இருந்ததில் பூக்கி அந்த மாடல்லாம் என்னோடய ரிலேட்டிவ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பண்ணியிருந்தது. அதே மாதிரி நான் எனக்கும் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுதான் நான் தலையில் போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்டில் நான் க்ரோஷே பண்ணி வச்சுருந்தேன், நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சன்ஃப்ளவர் மாடல் தான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த ஒரு ரப்பர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கே எனக்கு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் ரொம்ப நீட்டாக எதுவுமே அசிங்கமாக தெரியாத மாதிரி நம்ம ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே பொறுமையாக போட்டது தான் இந்த ரப்பர் பேண்ட். பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்னும் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பார்க்க தான் குட்டியாக இருக்கும், ஆனால் நம்ம நல்லாவே பெருசாக வரும். இது குட்டி பாப்பாங்களும் போட்டுக்கலாம், நம்மளும் போட்டுக்கலாம். அப்படியே நான் மெஹந்தி போட்டதையும் கொஞ்சம் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். க்யூட்டாக இன்னும் நான் நிறையா பண்ணியிருக்கேன். நான் வீடியோக்காக நான் இவ்வளோ காட்டுறேன். ரொம்பவே ஸ்டிஃபான ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், வந்துட்டு வராது. ஸ்டிச் பண்ணது 1 2 3 சன்ஃப்ளவர் ஹேர் பேண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.